சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட உரகடம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கேன். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னை சுற்றி ஒரு 224 மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து இங்கே பார்க் ஆகிருக்கு. எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே ஹண்டர். இந்த ஹண்டர் 350 லான்ச் ஆகி கரெக்டாக 1 இயர், ஆகஸ்ட் 7ஆம் தேதி போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. அதோடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியை வந்து கொண்டாடுறாங்க. அந்த ரைடுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ராயல் என்ஃபீல்டு வந்து இதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற எல்லாருக்குமே வந்து ஃபேக்ட்ரியை சுற்றி காமிச்சு அப்புறம் இங்கேருந்து மஹிந்திரா சிட்டி வரையும் ஒரு ரைடு வந்து போகிறது தான் வந்து பிளான். ஸோ அதுக்காக வந்து ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ், அதாவது ஹண்டரோட கஸ்டமர்ஸ், ஓனர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ரைட் பண்ண தான் நானும் வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம போயிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை சுற்றி பார்ப்போம். அதாவது ஹண்டர் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து மேனுஃபேக்சர் ஆகுதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, கஸ்டமர்ஸ் எல்லாரும் அவங்க வண்டி எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்குற அந்த ஈவெண்ட் தான் இங்கே பின்னாடி போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே வந்து கேமரா அலோவ் கிடையாது, நானும் போய் ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ் கிட்ட இருந்து நான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு vlog ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம வந்து ரைட் போக போகிறோம். இது வழியாக தான் என்டர் ஆவீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்சாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒவ்வொருக்கும் எல்லாருக்கும் வந்து எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எமர்ஜென்சி அப்படிங்கும்போது உங்களுக்கு சைரன் ப்ளோன் ஆகும். அப்போ நம்மளோட எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அசம்பிளி பாயிண்ட் ரீச் அவுட் ஆகிறதுக்கு. சேஃப் அசம்பிளியோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் கவுண்ட் எடுக்கிறதுக்கு, எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க, ஏதாச்சும் எமர்ஜென்சி யாராவது மிஸ் ஆயிருக்காங்களா அப்படி பார்க்கறதுக்காக தான் சேஃப் அசம்பிளி பாயிண்ட். 5 அசம்பிளி பாயிண்ட் இருக்கு பிளான்ல. உங்களோட எமர்ஜென்சி நம்பர் 2333. ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளான்ட்டுக்குள்ளே போகும்போது கேங்வேல தான் போகணும். மிஷின் எக்யூப்மெண்ட் எதையும் டச் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சேஃபாக போகணும். அதே நேரத்தில் ரோடை பொறுத்தளவுக்கு ரைடர்ஸ் ஹெல்மெட் 100% வியர் பண்ணியிருக்கணும். பில்லியன் ரைடர்ஸும் ஹெல்மெட் வியர் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 ரோ மட்டும் தான் அலோடு. பப்ளிக் ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 ரோவில் மட்டும் தான் போகணும். ஓவர் டேக் பண்ணக்கூடாது. சேஃப் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க. என்ஜாய் தி ரைடர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே தான். இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் ப்ரீஃபிங் கொடுத்து ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இங்கேருந்து கேமரா அலோவ் கிடையாது. ஸோ அதனால் இங்கேருந்து நான் எதுவும் காமிக்க முடியாது. நான் சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அடுத்த ரைடு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைடு எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபேக்ட்ரி விசிட் முடிச்சு எல்லாரும் வந்து இப்போது பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நானும் அப்படியே அவங்களோட ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கேன். Hi, today I'm super excited to be the part of this anniversary ride of Hunter. You can see about 300 Hunter consumers who all have come into our manufacturing plant where the Hunter is being manufactured and then being exported to almost about 69 countries. We are all here to ride on a course on the Hunter 350. Super excited. Can't wait for it. See you. எல்லாரும் இங்கே வந்து ரெடியாக இருக்காங்க. வந்து ஃபீமேல் ரைடர்ஸும் வந்து இங்கே ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்களும் நம்மளோட ரைட் பண்ண போகிறாங்க. அண்ட் நாம் இவங்களோட சேர்ந்து ஃபுல்லாக வந்து இங்கேருந்து வந்து மஹிந்திரா சிட்டி வரைக்கும் ரைட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. தேங்க்யூ. ஸோ இவங்க எல்லோரும் வந்து சூப்பராக ரைட் பண்ணுறோம். இவங்களோட சேர்ந்து தான் நாமளும் ரைட் பண்ண போகிறோம். நம்ம பைக்கு அங்கே இருக்குது. கரெக்டாக போன வருஷம் வந்து ஆகஸ்ட் 7th வந்து லான்ச் பண்ண இந்த மோட்டர் சைக்கிள் 11 மந்த்ஸ்லேயே வந்து 2 lakh வெஹிக்கிள்ஸை வந்து சேல் பண்ணியாச்சு. 2 lakhsக்கு மேலேயே வந்து சேல் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் அந்த க்ரௌடை வந்து இங்கே பார்க்க முடியுது. எவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல வந்து கூடியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரோட்டில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு யோசித்து பார்த்தா எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய கூட்டமே இப்போ போகிறோம். இதுக்காக ஸ்பெஷலாக பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. எல்லாரோட சேர்ந்து மொத்தமாக ரோடு ஃபுல்லாக ஹண்டர்ஸ் தான். அவங்களோட வந்து நாமளும் சேர்ந்து இந்த ரோடை ஹண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ இங்கே நடக்க போகுது. இப்போ ஃபேக்ட்ரிக்கு டாட்டா சொல்லியாச்சு, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் டாட்டா சொல்லியாச்சு. ஸோ இப்போ நேராக வந்து நம்ம வந்து மஹிந்திரா சிட்டிக்கு போக போகிறோம். வாவ், எவ்வளோ பேர் பாருங்கள் இந்த இடத்துல. வா, கண்டிப்பாக வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கு. ஸோ எல்லா பைக்ஸும் வந்து 2 லேனில் போகிற மாதிரி. அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்காக வந்து கூடவே வராங்க. கிட்டத்தட்ட 4-5 போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து பைக்கில் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட தான் நாம் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் கண்ணு கட்டுற தூரம் வரையும் ஃபுல்லாக ஹண்டர் தான். ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு.
ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒன்றா பாதுகாப்பாக கூப்பிட்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய இமாலயன் டாஸ்க். அந்த டாஸ்க்கை வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ப்ராப்பராக சேஃபாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் பைக்கை பார்க் பண்ணுற ஒரு வேலையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட பைக்ஸை வந்து பார்க் பண்ணி ஆகணும். நாமளும் எங்கேயாவது ஒரு இடத்த வந்து தேடி பிடிப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஹண்டர் 350 பார்க் பண்ணியாச்சு. ஏன் ஹண்டர் 350 பிடிக்கும்? அதோட சவுண்ட் பிடிச்சிருக்கு. சவுண்ட் பிடிச்சிருக்கா? ஸோ ராயல் என்ஃபீல்டில் எத்தனை மோட்டார் சைக்கிள்ஸ் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? ஒரு 5 தெரியும். சொல்லுங்கள். ஹண்டர், மீட்டியார், ஜிடி கான்டினென்டல், இன்டர்செப்டர் அண்ட் சூப்பர் மீட்டியார். சூப்பர்ப்பா, சூப்பர். சரி, நீங்கள் ஹண்டரை தவிர வேறு எந்த மோட்டார் சைக்கிள் வாங்குவீங்க உங்களுக்கு வேணும்னா? நீங்கள் பெரிய ஆனப்புறம் 18 ஆனப்புறமா நான் ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னா எந்த பைக் வாங்குவீங்க? ராயல் என்ஃபீல்டு அப்போ எது இருக்கோ? ராயல் என்ஃபீல்டு அப்போ எது இருக்கோ அட்வான்ஸ்டா. சூப்பர்டா தம்பி, ஃபென்டாஸ்டிக். ஹாய், என் நேம் நந்தகுமார். நான் சூளைமேட்லேருந்து வரேன். ஹண்டர் 350 ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தேன். எல்லா ஆர்கனைசேஷன் பண்ணது எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பர். வெஹிக்கிளும் சரி அண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதை மாதிரி ரெகுலராக ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்குன்றது என்னோடய ஃபீல். அப்புறம் ராயல் என்ஃபீல்ட் CEO கிட்ட பேசினேன். ஸோ இருக்கிற ப்ளஸ் ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் சொல்லும் போது அவர் வந்து அதை ஹியர் பண்ணி அதை நான் நெக்ஸ்ட் இதில் ரெக்டிஃபை பண்ணுறனால அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஆஸ் அ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷனுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு தம்ஸ் அப். ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் வந்து 1 இயர் செலிப்ரேஷன், ஆனிவர்சரி செலிப்ரேஷன், 1 இயர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்ல வந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் ரைட் நடந்தது. நம்மளோட ராயல் என்ஃபீல்டோட CEO சார் இருக்காரு. சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க 1 இயர் ஆஃப் ஹண்டர்? ஹண்டர் லாஸ்ட் ஆகஸ்ட் 22 லான்ச் பண்ணோம். ஃபீல் எப்படி சொல்லணுன்னாக்கா, வி ஹவ் ஆல்ரெடி சோல்டு 2 லட்சம் ஹண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் நாங்கள் ஏற்கனவே விற்றுருக்கோம். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி அவங்கள்ட்டேருந்து தான் நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். என்ன மோட்டார் சைக்கிள் பண்ணணும், ஏன் இந்த மாதிரி ஹண்டர்னு ஒரு மோட்டர் சைக்கிள் பண்ணணும்னு. நிறைய பேருக்கு ராயல் என்ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கம்பேக்ட் ஜாமெட்ரியில் ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும். அது கூல் நைபர்ஹுட்டில் இந்த மோட்டர் சைக்கிள் ரிலேட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு 2018 இதை ஸ்டார்ட் பண்ணோம். 2022 ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ண 1 இயரில் கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 200,000 2 lakh மோட்டர் சைக்கிளுக்கு மேலே நாங்கள் விற்றுருக்கோம். இன்றைக்கி மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷனுக்காக வி ரீச்ட் அவுட் டு த கம்யூனிட்டி. எங்கள் கூட ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு. தே ஆல் கேம். எல்லாருமே வந்து ஹண்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட் வந்து ஓரகடம் பிளான்ட், க்ரீனர் ஆப்ரேஷன் பிளான்ட், 0 வாட்டர் டிஸ்சார்ஜ், நோ பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில், 25% ஆஃப் த ஃபேக்ட்ரி ஏரியாவில் ஃபுல்லாக கார்பன் நியூட்ரலிட்டிக்காக க்ரீன் பெல்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டில் நாங்கள் இந்த ஹண்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அந்த ஹண்டர் கஸ்டமர்ஸ் எல்லோரும் அது எந்த இடத்துலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அங்கேருந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நானும் அவங்க கூட இன்றைக்கி காலையில் சேர்ந்து அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நாங்கள் எல்லோரும் ரைட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 250 கன்சியூமர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கள் எம்ப்ளாயீஸ் கூட எல்லோரும் நாங்கள் இங்கே ஒரு 300-350 பேர் சேர்ந்து ஜிஎஸ்டி ரோடில் பர்மிஷன் வாங்கிட்டு ரைட் பண்ணிட்டு வந்தோம். இட் வாஸ் அ வெரி ஃபன் ரைட். all the people who are actually owning Royal Enfield join us into the ride. We'll be more than happy to join and work with you people in building up gorgeous looking motorcycles in future. யூஸ்வலாக ராயல் என்ஃபீல்டு வந்து நிறைய ரைட்ஸ், நிறைய பைக்கர்ஸ் போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 300 ரைடர்ஸோடு நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்குது இன்றைக்கி? ஆக்சுவலாக இட் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபீலிங். ஏன்னா கம்யூனிட்டிக்காக தான் மோட்டர் சைக்கிள் பண்ணுறோம். அதே கம்யூனிட்டி கூடவே சேர்ந்து நம்ம ரைட் பண்ணும்போது இதை விட என்ன வேணும் ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். எங்கிட்ட டீம் வந்து இன்றைக்கி காலையில் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் ஹண்டர் அதோட ரைடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னேன், என்ன அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ ஃபார் ரைடு. அந்த விஷயத்தில் இன்றைக்கி மார்னிங் ஆல்மோஸ்ட் 6 மணிலேருந்து வி ஹவ் ஸ்டார்டட் ரைடிங். கிட்டத்தட்ட 250-280 பீப்புள் எங்கள் கூட ரைட் பண்ணாங்க. thoroughly enjoyed every moment. In between ஒரு ரயில்வே ட்ராக் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு அவ்வளோ பேர் பின்னாடி இருந்து எல்லாருமே ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு ஒரு அந்த கம்யூனிட்டி ஃபீல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதே மாதிரி ரைடாக இன்னும் ஃபர்தராக நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து இப்போ ரைட் பண்ணுவோம் ராயல் என்ஃபீல்டோட சேர்ந்து. ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பாய் சொல்லுவோம். ஸோ அடுத்து இதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு ரைடில் பார்க்கலாம். பாய்.
சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.